தென்காசி தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட வேட்பாளர் கிருஷ்ணசாமி தோற்ற நிலையில் அதற்கான காரணம் குறித்து அந்த மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். வணக்கம் சுபாஷ், தற்போது அந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் என்னென்ன காரணங்களை முன்வைக்கிறார்கள்? ஏதேனும் தகவல் கிடைத்திருக்கிறதா தற்போது? 2014ஆம் ஆண்டு தங்கள் வசம் இருந்த இந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதியானது 2019 அதிமுக இழக்கிறது. மிக முக்கியமான காரணம் என்றால் அப்பொழுது பாரதிய ஜனதாவோட ஒரு கூட்டணியை அதிமுக வைத்திருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. 2014இல் ஜெயலலிதா இருந்த பொழுது வசந்தி முருகேசன் அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக 4,24,000 ஓட்டை வாங்கி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருந்தார். தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ 39-40 இடங்கள்லையும் சேர்த்து அதிமுக 37 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2019 அந்த இடத்தை அவங்க இழக்கிறாங்க. அப்போது 2019 புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர் எல்லாமே ஒரே கூட்டணியில் இருந்தார்கள். பாரதிய ஜனதாவும் அந்த கூட்டணியில் இருந்தது. அப்பொழுது இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா 3,55,000 இருந்தது. இப்போது திமுகவின் ராணி கிருஷ்ணகுமார் அதே போல மீண்டும் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் சார்பாக போட்டியிடும் பொழுது ஏறத்தாழ 1,00,000 வாக்குகள் அதிமுக கடந்த தேர்தலிலிருந்து இழக்குது. அதுக்கு முக்கிய காரணம் அதே தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் ஜான் பாண்டியனும் களம் கண்டார் என்பது ஒரு முக்கியமாக இருக்கிறது. அதுதான் அவங்க மறுபடியும் அதிமுக நிர்வாகிகள் சொல்றாங்க, கூட்டணி வலுவாக அமைக்க வேண்டும், அதற்காக பணிகளை செய்ய வேண்டும் அப்படின்றது தான் அவங்க தொடர்ச்சியாக சொல்லி வர்றாங்க. அதைத்தான் மீண்டும் அவர்கள் இன்றைய தினத்தில் முன்மொழிந்து சொல்லி வருகிறார்கள். மிக முக்கியமாக அடுத்ததாக மாலையும் ஈரோடு தொகுதிக்கான ஆய்வுக் கூட்டங்களும் நடைபெற இருக்கிறது. 4 மணியில் ஈரோட்டில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை நாங்கள் நெருங்கி விடுவோம் அப்படின்று சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடந்த 2019 ஒப்பிடும் பொழுது அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் 20,000 வாக்குகள் டிக்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது குறைஞ்சிருக்கு. ஏன்னா கடந்த முறை 2019 பார்த்தீங்கன்னா 3,52,000 இருந்த வாக்கு இந்த தடவை 3,32,000 குறைஞ்சிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி 2014 செல்வகுமாரன் சின்னையா அவர்கள் அதிமுக சார்பாக போட்டிட்டு அங்கே வெற்றி பெற்றார். அந்த நான் ஏற்கனவே சொன்னது போல 37 தொகுதியிலையும் இந்த ஈரோடும் ஒரு முக்கியமான தொகுதியாக இருக்கிறது. ஆகையால் இப்போது கூட்டணியை வலுப்பெற வேண்டும் என்பதுதான் வரக்கூடிய எல்லா தொகுதியிலிருந்து வரக்கூடிய நிர்வாகிகள் சொல்லக்கூடியது. ஒரு சில இடங்களில் இப்போ நம்ம உதாரணத்துக்கு நேற்றெல்லாம் தேனியெல்லாம் பார்த்தோம், ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் 2 தரப்புல இருந்து போயிருந்தாங்க. அப்படி இல்லாமல் நம்மளும் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடணும், அதிமுகவுடைய கடந்த ஆட்சி காலத்தினுடைய திட்டங்களை எடுத்து சொல்லணும், அதன் மூலம் வாக்குகளை கேட்கணும், திண்ணை பிரச்சாரங்களை நடத்தணும்ன்றத அதிமுக தலைமை நிர்வாகிகளுக்கும் அறிவுரையாக வழங்கி வருகிறது. தொடர்ச்சியாக இந்த ஆய்வுக் கூட்டம் 2ஆம் கட்ட ஆய்வுக் கூட்டம் இன்று 2வது நாளை எட்டி இருக்கிறது. புள்ளி விவரங்களுடன் முழுமையான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.